வெல்கம் டு டேனிஸ்டன் vlog. இப்போ வந்து நம்ம தள்ளாடியில் இருக்க அந்தோனியார் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். நம்ம இது வந்து பல தலைமுறையினாக இருக்கிற ஒரு ஒரு ஆலயம். இது வந்து முன்னுக்கு இருக்குது சின்ன கெபி. இதில் வந்து பயணிகள், அதாவது தூர பயணங்களுக்கு போகிறாக்கு எல்லாருமே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு போவாங்க. இதுதான் அந்த அந்தோனியார் ஆலயம், புனித அந்தோனியார் ஆலயம். அந்தோனியரப்பா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதை சுற்றி இருக்கிற மரங்கள், தென்னை மரங்கள் இப்போ தான் வச்சுருக்குறாங்க. முதல் வந்து பெருசாக மரங்கள் இல்லை. இப்போ வந்து நல்லா வசதிகளாக இருக்குது. நல்ல பெரிய ஆலயம் இப்போ கட்டியிருக்கிறாங்க. முதல் வந்து சின்னதாக இருந்து இப்போ பெருசாக இருக்குது. சுற்றி வர நல்லா மரங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. இது வந்து ஆலயத்துக்குள்ளே போகிற வழி. உள்ளுக்க வந்து புனித அந்தோனியாரப்பா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடுவில் அந்தோனியாரப்பா இருக்காங்க. அதில் பூசை வைக்கிறதுக்கான பீடம் இருக்குது. மற்ற சைட்டுக்கு வந்து நம்ம வாசகம் வாசிக்கிற அந்த பீடம் இருக்குது. ஒரு ஒரு சைட்டில் வந்து அந்தோனியாரப்பா குழந்தை இயேசுவும் இருக்கிறாங்க. அடுத்தது வந்து மாதாவும் குழந்தை இயேசுவும். அடுத்தது வந்து இதில் வந்து தனி குழந்தை இயேசு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் இந்த பீடம். இதுதான் அந்தோனியாரப்பா. எல்லோரும் வேண்டிக் கொள்ளுங்க. இது வந்து வேண்டுறது எல்லாமே கிடைக்கும். நம்ம முழு மனசோட உண்மையாக வேணும்னா இந்த ஆலயத்தில் வந்து நேர்த்தி வச்சா உண்மையாக அது நடக்கும். நிறைய பேருக்கு இது பழிச்சிருக்கு, நடந்திருக்கு. அவங்க நேர்த்தி வச்சது எல்லாம், வேண்டிக்கிட்டது எல்லாம் நடந்திருக்கு. இது வந்து கோயிலில் வெளிப்பக்கம் நான் முதல் தடவை வரும்போது இந்த பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. அந்த ஆலமரம் இருந்தது. முன்னுக்கு மெழுகுவர்த்திலாம் வைத்துக்கிருந்தாங்க. இப்போ தான் இந்த பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. இந்த ஆலமரத்தை சுற்றி வசன கட்டியிருக்காங்க. நான் வரும்போது இந்த ஆலமரம் இருந்து இந்த ஆலயம் சின்னதாக இருந்தது. இப்போ வந்து நான் அடுத்த தடவை வரும்போது, 2வது தடவை நான் வரும்போது பெருசாக இருக்குது. இதை சுற்றி மக்களுக்காக உள்ளுக்கு வந்து வைக்க இல்லாமல் இருக்கிறதுக்கு மின் விசிறிகள்லாம் வச்சுருக்காங்க. ஃபேன் அதெல்லாம் வச்சுருக்காங்க. சுற்றி வர எல்லா இடத்துலையும், எல்லா கதவுக்கிட்டையும் ஃபேன் இருக்குது. இது வந்து முகப்பு பக்கம், முன்பக்கம். இது வந்து அது ஆலயத்தை சுற்றி பெருசாக இருக்குது. பெரிய வளவாக இருக்குது. அது வந்து சின்ன வளவு மாதிரி இருந்தது. அதாவது மரங்கள் வைக்காதனால வளவு சின்னதாக மாதிரி இருந்தது. இப்போ வந்து மரங்கள் நிறைய வைக்க பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. மிகவும் ரொம்ப அழகான இடமா, ரொம்ப அமைதியான இடமா. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வேண்டி நேர்த்தி வச்சு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. வேண்டினது வந்து நடந்திருக்குது. நீங்களும் நேர்த்தி வைக்கலாம். ஏதாவது வேண்டுதல் இருந்தால் நேர்த்தி வச்சு உங்கள் சன்னிதானத்துக்கு வர எப்படி நேர்த்தி வைக்கிறீங்களோ அது நிறைவேறும். இது வந்து வெளிப்பக்கம். நிறைய அந்தோனியாரப்பா சன்னிதானத்துக்கு வர நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வாராங்க. இந்த பஸ்ஸெல்லாம் நிற்கிது, பேருந்துலாம் நிற்கிது. நான் இருக்கும்போதே நான் உள்ளுக்கு ஆலயத்துக்குள்ளே இருக்கும்போதே ஒரு பேருந்து நிற்கிது. இன்னொன்று வந்து நிறைய பேருந்துகள் வந்துக்கிட்டுலாம் இருந்தது. நிறைய புதுமை உள்ள இது மாதிரி நிறைய பேர் வராங்க. நிறைய வெளி ஊர்கள் அதெல்லாம் வராங்க. அது மட்டும் இல்லாமல் தூர பயணங்கள் போகிறாங்க. துவிச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டி, பேருந்து இதுகள்லாம் வந்து வாராக்க வந்து வேண்டிட்டு போகிறாங்க. இது வந்து ஜூபிலி ஆண்டு. அதாவது இந்த சர்ச் வந்து யூபிலி நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இது வந்து முகப்பக்கம். இதுதான் இந்த வீதி. அதாவது அந்தோனியாரப்பா சன்னிதானத்துக்கு வரக்கூடிய வீதி. பக்கத்தில் ஹோட்டல்லாம் இருக்குது. இப்போ நல்ல க்ளீனாக இருக்குது. பரவாயில்லை. வாவ். இது வந்து முன்பக்கம் ஒரு